வணக்கம் அன்பு நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோட இணைந்த நாள் இன்னைக்கு. 1956வது வருஷத்தில் நவம்பர் 1ஆம் தேதி தான் குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோட இணைந்துச்சு. அதற்கு முன்பு இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குமரி மாவட்டம் அப்படிங்கக்கூடியது அன்றைக்கு இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. அங்கே இருந்தால் என்ன, இங்கே இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தானே நம்ம நினைத்தோன்னா, அன்றைக்கு குமரி மாவட்ட மக்கள் அனுபவித்த துயரங்கள், வேதனைகள், துன்பங்கள் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அப்படி என்னெல்லாம் சிரமங்கள் அனுபவிச்சாங்க, குமரி மாவட்டத்தில் ஏன் எழுச்சி மிகுந்த போராட்டங்கள் நடைபெற்றுச்சு, மார்சல் நேசமணி அவர்களுடைய தலைமையில் குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைவதற்கான சூழல் எப்படி எழுந்துச்சுன்னு பல்வேறு வகையான கண்ணோட்டங்களில் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சமகாலத்தில் துப்பாக்கிச்சூடு அப்படிங்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அன்றைய காலத்திலே இந்த இணைப்பு போராட்டத்துக்காக ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 11 பேர் தங்களுடைய இன்னுயிரை துறந்து தான் இன்றைக்கி நம்ம தாய் தமிழகத்தோடு இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டம் உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறது 100% இன்னொரு கோணத்திலையும் வெற்றி அடைந்திருந்தால் இன்றைக்கி முல்லை பெரியாறு அப்படிங்கக்கூடிய ஒரு அணைக்கட்டில் பிரச்சனையே இருந்திருக்காது என்பது இன்னொரு கோணம். இப்படி பல்வேறு கோணங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னாலே இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பகுதி. நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவோம். நெல் அதிகமாக விளையும், ரப்பர் தோட்டங்கள் அதிகம், வாழை மரங்கள் அதிகம், மலை சார்ந்த பகுதிகள் அதிகம்னு இன்றைக்கி நம்ம பார்க்குற அழகியல் மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஆனால் இதற்கு பின்னாடி 1956க்கு முன்னாடி இருந்த வேதனைகளும் வலிகளும் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ரொம்ப குறிப்பாக அன்றைக்கு இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த நிலப்பரப்பான குமரி மாவட்டம் இருந்துச்சு. அன்றைய காலத்தில் ஜாதிய பாகுபாடுகளில் தொடங்கி அடக்குமுறைகள் வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சில குறிப்பிட்ட சமூகத்தினர் மார்பிள மேல்சீலை அணிகிறதுக்கு கூட கடுமையான வரிகளும் கட்டுப்பாடுகளும் இருந்துச்சு. நீங்கள் வீடு கட்டுனா வீட்டுக்கு மேலே கூரை அமைப்பதற்கு கூட வரி வசூலிக்கப்பட்டுச்சு. இப்படியெல்லாம் கடுமையான சூழல் இருந்தப்போ தான் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பல புரட்சியாளர்கள் உருவானாங்க. அந்த புரட்சியாளர்களில் ஆன்மீக பாதையை கொண்டு புரட்சி செய்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஐயா வைகுண்டர் அவர்கள். அவர் தான் முதல்ல சாமித்தோப்பில் சமத்துவ கிணறு வெட்டினார். எல்லா ஜாதியினரும் ஒன்று அப்படின்னாரு. அதை வலியுறுத்தி பேசவும் ஆரம்பித்தார். தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம்லாம் சொன்னார். அங்கிருந்து தொடங்கிய அந்த கிளர்ச்சியினுடைய விதை ஒரு கட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அந்த அரசியல் ரீதியான முக்கியத்துவத்துக்கு அதற்கு பாதை காட்டியவர் மார்சல் நேசமணி அவர்கள். மார்சல் நேசமணி அவர்களை பொறுத்தவரை குமரி மாவட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படுறாங்க. அப்படி அவர் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை புரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். அவர் மட்டுமில்லாமல் அவர் இந்த போராட்டத்திலும் ஒரு முன்வரிசையில் நின்றார். இந்த போராட்டம் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தமிழ்நாடு பகுதிகள் எல்லாம் மலையாள ஆதிக்கத்தின் கீழ் இருக்குது. இந்த பகுதிகளெல்லாம் விடுவித்து தமிழர் பகுதிகளை தமிழ்நாட்டோடு சேர்க்கணும். அதாவது அன்றைக்கு தமிழ்நாடு கிடையாது, சென்னை மாகாணத்தோடு சேர்க்கணும்னு இந்த பக்கம் போராட்டம் ரொம்ப வீரியமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஜாதியை கடந்து மதத்தை கடந்து பல்வேறு ஜாதியினரும் பல்வேறு சமூகத்தினரும் ஒற்றுமையோட தமிழர் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்கணும்னு ரொம்ப தீவிரமாக போராடிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் கேரளாலையும் போராட்டம் நடந்துச்சு. அன்றைக்கு இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில். அது எதுக்காக தெரியுமா? கன்னியாகுமரியிலிருந்து காசர்கோடு வரை அகண்ட கேரளமாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பக்கம் போராட்டம் பண்ணாங்க. இப்படி இரண்டு தரப்பிலுமே ரொம்ப நீண்ட நெடிய போராட்டங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் தான் ஒரு மிக மிக முக்கியமான சில நகர்வுகள், காய் நகர்த்தல்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. 1948 குமரி உரிமை மீட்பு போராட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்டம் 1948. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 1947 நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, வெள்ளைக்காரனே நம்மளை விட்டு போயிட்டான். ஆனால் அதற்கு பின்பும் கூட இதை 2ஆம் சுதந்திர போராட்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழர் பகுதிகளோடு இணைக்கணும்னு சொல்லி ரொம்ப வீரியமாக 1947 நாடு விடுதலை அடைந்த பின்பும் கூட இந்த போராட்டம் அதற்கு பின்பு ஒரு 7-8 ஆண்டுகள் ரொம்ப வீரியமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் 1948 மங்காடு அப்படிங்கக்கூடிய பகுதியில் ரொம்ப தீவிரமாக போராட்டம் நடந்துச்சு. குமரி உரிமை மீட்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி அந்த இதற்கு ஒரு வடிவமும் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கு இருந்த கேரள போலீஸார் அந்த கூட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. இதில் 2 பேர் துள்ள துடிக்க உயிரிழந்திருந்தாங்க. மாங்காடு தேவசகாயம் என்பவர் உட்பட 2 பேர், இன்னொருவர் பைங்குளத்தை சேர்ந்த செல்லப்பன், இப்படி 2 பேர் அங்கே உயிரிழந்திருந்தாங்க. இப்படி பல மரணங்கள் இதற்கு பின்பாக நடக்க தொடங்குச்சு. போராட்டமும் ரொம்ப வீரியத்தோட நடக்க ஆரம்பிச்சிச்சு. மார்சல் நேசமணி அவர்கள் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க ஆரம்பித்தார். நத்தானியல் அவருக்கு பக்கபலமாகவும் நேசமணி அவர்கள் இருந்து ஒரு கட்டத்தில் நேசமணி அவர்களே இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடியவராக இருந்தார். பல்வேறு சமூகங்கள், பல்வேறு மதத்தினர் நான் சொன்னேன்.
ரசாக் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து இருக்கலாம், காந்திராமனாக இருக்கலாம், இப்படி பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் முன்வரிசையில் நின்று ஒரு ஒற்றுமையோட ஜாதி மதங்களுக்கு இடமே கொடுக்காம அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு இருந்து தமிழர் பகுதிகளை மீட்கணும், தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் தரணும், குமரி மாவட்டத்தை தமிழ் நிலமாக மாற்றணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப லேசான போராட்டமாக இருந்துடல. அது எந்த அளவுக்கு வீரியமாக இருந்துச்சுன்னா, இங்கேருந்து கிளம்பி தேவிகுளத்தில் போய் போராட்டம் பண்ணுவாங்க, இங்கேருந்து கிளம்பி பீர்மேடில் போய் போராட்டம் பண்ணுவாங்க. ஏன் 1950களுக்கு பிற்பாடுகளில் மூணாரில் 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த தடை உத்தரவை மீறி அங்கே போய் போராட்டம் பண்ணார் மார்சல் நேசமணி அவர்கள். அப்படி அவர் கூட அந்த நேரத்தில் ரசாக் போன்றவர்கள்லாம் போயிருந்தாங்க, சிதம்பரநாதன் நாடார் போயிருந்தார். இப்படி பல்வேறு நபர்கள் பல்வேறு கட்டங்களில் தொடர்ச்சியான போராட்டங்கள். அதாவது ஒரு கட்டத்தில் அன்றைக்கு இருந்த அந்த திருவிதாங்கூர் அரசு அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுக்கு வீரியமிக்க போராட்டங்களாக சட்ட ரீதியாக என்று நான் சொல்வது சட்டமன்ற ரீதியாக. இதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆரம்பிப்பாங்க, அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி ஒரு அரசியல் கட்சியும் இதற்காக உருவாச்சு. அதனுடைய பெயர் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ். திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸோட உச்சபட்ச இலக்கு, அதிகபட்ச வேலை செயல் திட்டம் எல்லாமே தமிழர் பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைக்கிறது. இதுதான் அவர்களுடைய இலக்காக வைத்திருந்தாங்க. அந்த இலக்கை சந்தித்து தான் அவர்கள் தேர்தல்களையும் சந்தித்தாங்க. இந்த போராட்டத்தினுடைய வீரியம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறவங்க தாங்கள் அமைச்சராக இருக்கணும், தாங்கள் எம்எல்ஏவாக இருக்கணும், தாங்கள் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கணும், கூட்டு மந்திரி சபையில் அங்கம் வகிக்கணும்னு பல்வேறு வகையான விஷயங்களை பேசுவாங்க. 1954 அன்றைக்கு இருந்த அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடைபெற்ற தேர்தலில் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் 12 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 12 தொகுதிகளில் ஜெயிச்சதுனால அமைச்சரவையிலையும் இடம் பிடித்திருந்தாங்க. அவர்களோட கூட்டு சபை தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழர் பகுதிகளை தமிழ்நாட்டோடு சேர்க்கிறதுக்கு அந்த அரசு ஆதரவு தரலைங்கிறதுனால தங்களோட எம்எல்ஏ பதவியவே அந்த 14 பேரும் துச்சமாக தூக்கி போட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் தோவாளை அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் தான் வலுவாக இருந்தது. மார்சல் நேசமணி அவர்கள் இணைந்து கொண்ட பின்பு விளவங்கோடு தாலுகா கல்குளம் தாலுகாவிலும் அந்த கட்சி ரொம்பவே வீரியமாக வலுப்பெற ஆரம்பிச்சது. அந்த கட்சி இன்னைக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னா, 1956 நவம்பர் 1 குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. அன்றைக்கி தான் தமிழ்நாடு உருவாகுது. பல்வேறு தமிழர் பகுதிகளும் அந்த தமிழர் நிலங்களோடு இணைக்கப்படுது. அந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை தமிழர் பகுதிகளோடு இணைக்கணும், தமிழர் பகுதிகளோடு குமரி மாவட்டத்தையும் இணைக்கணும்னாங்க. அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. நோக்கம் நிறைவேறிய பின்பு கட்சி எதற்கு என்பதற்காக 1957 திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்கிற அந்த கட்சியவே கலைத்து விட்டார்கள். இப்படி நிறைய போராட்டங்கள், நிறைய வழிகள், நிறைய வேதனைகள் இதற்கு பின்னாடி இருந்தாலும் 1954 நடந்த சம்பவம் மறக்கவே முடியாது. 1954 ஆண்டில் குமரி விடுதலை நாள் என்கிற ஒரு நாளாக பிரகடனப்படுத்துகிறாங்க திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ். அன்றைய நாளில் 2 இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. ஒன்று மார்த்தாண்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு, இன்னொன்று புதுக்கடையில் நடந்த துப்பாக்கிச்சூடு. இந்த 2 இடங்களிலுமா சேர்த்து 9 பேர் பலியாகி இருந்தாங்க. நான் இதற்கு முன்பு குறிப்பிட்டேன், இதே மாதிரி மங்காடு பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 2 பேர் பலி கொண்டிருந்தாங்க. அப்படி 11 பேர் இந்த விஷயத்திற்காக போராடி துள்ள துடிக்க உயிரிழந்திருந்தாங்க, துப்பாக்கிச்சூட்டில் பலியாகி இருந்தாங்க. அப்படியெல்லாம் போராடி பெற்ற சுதந்திரம் தான் குமரியினுடைய விடுதலை. குமரி தமிழர் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடிய போது கேட்டது 9 தாலுகாக்கள். அன்றைக்கு இருந்த தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நெல்லை மாவட்டத்தினுடைய செங்கோட்டை தாலுகா, அதே போன்று கேரளத்தின் இன்றைய பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த மூணாறு பகுதி, தேவிகுளம், பீர்மேடு உட்பட 9 இடங்களை, நெய்யாற்றங்கரை உட்பட 9 இடங்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் கிடைத்தது என்னவோ 4.5 இடங்கள் தான். அதாவது செங்கோட்டையில் முழுக்க செங்கோட்டையினுடைய மலைப்பகுதிகளையும் கேட்டாங்க. ஆனால் செங்கோட்டையினுடைய ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது, அது அரை தாலுகா என்கிறார்கள். தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு என்கிற 4 தாலுகாக்களும் ஒதுக்கப்பட்டது. ஒருவேளை இவர்கள் போராடியதைப் போல தமிழர் பகுதிகள் தமிழகத்தோடு இணைக்கணும் என்பதற்காக இவர்களுக்கு தேவிகுளமும் பீர்மேடும் ஒதுக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கும் தேவிகுளம் பீர்மேடுல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல தமிழர்கள் தான் இருக்காங்க. தேவிகுளமும் பீர்மேடும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சுன்னா முல்லைப்பெரியாறு பிரச்சனை என்கிற ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. முல்லைப்பெரியாறு அணையும் அதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகளும் தமிழர் பகுதிகளாக தமிழ்நாட்டோடு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணாரில் இன்றைக்கி கணிசமான அளவுக்கு ஓட்டு போடுறவங்களும் தமிழர்கள் தான். மூணாரில் தமிழர் ஆதரவு இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படியெல்லாம் சூழல் மாறி இருந்திருக்கும். பட் அதெல்லாம் நடக்காமல் ஆயிடுச்சு. சரி, இந்த திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அகஸ்தீஸ்வரம், தோவாளை, கல்குளம், விளவங்கோடு, மூணாறு போன்ற தமிழர் பகுதிகளில் மட்டுமே இருந்தாலும் கூட சென்னையில் இருந்த மாப்போசி போன்றவர்கள் இதற்கு ஆதரவு குரல் நீட்டினாங்க. இவர்களுக்காக சென்னை மேடைகளில் அவர்கள் பேசினாங்க, முழங்கினாங்க. இங்கே விஷயம் அதுவே இல்லை. 11 பேர் உயிரை இழந்து இன்றைக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் உருவாகி இருக்கிறது. நவம்பர் 1 நம்ம யாருக்கெல்லாமோ பர்த்டே விஷஸ் பண்ணுறோம், யாருக்கெல்லாமோ வாழ்த்து சொல்கிறோம், நடிகருக்கு வாழ்த்து சொல்கிறோம், கொண்டாடுறோம், ஆஸ்தான நாயகர்களுக்கு சொல்கிறோம்,
அரசியல் கட்சி பிரபலங்களுக்கு சொல்கிறோம், இன்னைக்கு நம்ம எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த குமரி தாய்க்கு, குமரி அன்னைக்கு பிறந்த நாள் உறக்க சொல்வோம், நாமும் சொல்வோம் ஹேப்பி பர்த்டே கன்னியாகுமரி என்பதை நாமும் ஒரு இன்றைய நாளில் ஒரு ட்ரெண்டாக மாற்றுவோம் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.